ஹலோ மக்களே, வணக்கம். நான் சரஸ்வதி பழனி. என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஆனி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி, அதோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி வர்றதுனால இன்றைக்கி வாராகி அம்மனோட வழிபாடும் முருகரோட வழிபாடும் நான் எப்படிலாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, இப்போது வீடியோக்குள்ளே நீங்கள் அப்படியே நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எப்படி பூஜை பண்ணியிருக்கேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வழிபாடு பண்ணால் எங்களுக்கு என்னம்மா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள் கிடைக்குங்க. அது என்னென்னா, ஒன்று, உங்களுக்கு ஏதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீருங்க. அதுக்கப்புறமா நிறைய பேரோட ஆசை சொந்த வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தாங்க. அந்த விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பூஜை பண்ணுறதுனால. மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிற ஆசை தாங்க சொந்த வீடு கனவு. அதாவது சொந்த வீடுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியங்க. வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதோட வலினா என்னன்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை பண்ணி உங்களோட சொந்த வீடு கனவை நிறைவேற்றிக்கலாங்க. நான் வாராகி தாய் முன்னாடி 5 முகம் தீபம் ஏற்றிருக்கேங்க. பஞ்சமி இல்லைங்களா, அதனால் 5 முக தீபம் அவங்க முன்னாடி ஏற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வேண்டுதலை அம்பாள் கிட்ட வச்சு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாங்க. அது மிகுந்த பலன் தருங்க. அதாவது கோவிலுக்கு, வாராகி கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாம். அதோடு சேர்த்து வெண்பூசணி தீபமும் ஏற்றுவாங்க சில பேர். அதுவுமே ஏற்றலாம். உங்களால் எது முடியுமோ, தேங்காய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் தேங்காய் தீபம் ஏற்றுங்க, இல்லைனா வெண்பூசணி தீபமும் ஏற்றலாம். ஆனால் வெண்பூசணி தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க. தேங்காய் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மாவை நினச்சி தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிலம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறி நீங்கள் சீக்கிரம் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இது என்னோட அனுபவ உண்மை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வந்ததுனால முருகருக்கும் நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். முருகர் செவ்வாயோட அதிபதிங்க. அதாவது செவ்வாய் கிரகம்னாலே வீடு, நிலம், இந்த மாதிரி விஷயத்துக்கு சம்பந்தமான ஒரு கிரகம். அதனால் நம்ம செவ்வாயை வணங்க முடியலனாலும் வீட்டில் முருகர் முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதலை முருகர்கிட்ட சொல்லி, செவ்வரளி மலர் கிடைச்சா அந்த செவ்வரளி மலரை சூடி அந்த மலரை கொண்டே அர்ச்சனை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களோட கனவு இல்லம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிடுங்க. இந்த வாராகி அம்பாலும் இருக்கட்டும், முருகரும் ஆகட்டும், 2 தெய்வமே வீடு, நிலம், இந்த மாதிரி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக நிறைவேறுங்க. நான் இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி, பூஜை சாமான்லாம் சுத்தம் பண்ணி, அழகாக
மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பூஜை ரூமை அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. அதாவது நான் எப்படின்னா, காலையில் என்னால் எப்போவுமே பூஜை பண்ண முடியாதுங்க. எல்லாரும் வெளியே கிளம்பணும், அதுக்கான வேலைகள் இருக்கும், சமைக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அதனால் நான் எப்போவுமே காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூமில் போய் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிடுவேன். காமாட்சி அம்மன் தீபம் மட்டும் ஏற்றிடுவேன். ஏற்றிட்டு என்னோடய காலையில் வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். யாரோட தொந்தரவும் இல்லாமல் நம்ம போயிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை நம்ம தொடங்கலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. மனசு விட்டு நம்ம அம்பாள்கிட்டையும் சுவாமிக்கிட்டேயும் பேசலாம், நம்ம வேண்டுதல்களை வைக்கலாம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. மாலை நேரத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம இப்படி பூஜை பண்ணும்போது அப்படியே கடவுளோடு நம்ம பேசுகிறது நம்மளால் உணர முடியும். அதனால் நீங்கள் காலையில் பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு எந்த பெண்களும் கவலைப்பட வேணாம். ஆனால் கண்டிப்பாக காலையில் தீபம் ஏற்றிடுங்க. எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் பார்த்துட்ருங்க. மாலை நேரத்தில் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருப்பீங்க. இருக்கிறவங்க மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்க. இல்லை எங்களால் காலையிலேயே முடியும் அப்படின்னாலும் காலையிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எப்போவுமே எல்லா நாட்களும் நான் மாலை நேரத்தில் தான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது வழக்கம். ஏன்னா எனக்கு அந்த டைமில் பண்ணுறது சௌகரியமாக இருக்குது. அதனால் நான் அந்த டைமில் பண்ணுறேன். அவங்களுக்கு எப்பப்போ முடியுமோ அப்பப்போ பண்ணலாம், ஒரு தவறும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பிரசாதமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு சுவாமிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதாவது நம்மளால் முடியுன்ற அன்னைக்கு நம்ம வீட்டில் சுவாமிக்கு அம்பாளுக்கு எல்லாருக்குமே என்ன முடியுமோ ஒரு பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், இல்லை புளியோதரை, லெமன் சாதம், இந்த மாதிரி என்ன வேணால் செஞ்சு சுவாமிக்கு வைக்கலாம். இல்லை முடியல அப்படின்ற அன்னைக்கு முடிஞ்சது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஒரு கற்கண்டு, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, இல்லை ஒரு வெல்லம், உடச்சக்கடலை, இந்த மாதிரியும் வச்சு சாமி கும்பிடலாம். வாராகி அம்மனுக்கு பானகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதுவுமே இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்றவங்க கண்டிப்பாக வெல்லம் இருக்கும் வீட்டில். அந்த வெல்லத்தை கரைச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா கரைச்சி அம்பாளுக்கு ஒரு டம்ளரில் பானகம் வச்சிங்கன்னா அவ்வளோ வாராகி அம்மா சந்தோஷப்பட்டுருவாங்க. உங்கள் வேண்டுதலும் சீக்கிரம் நிறைவேறிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஈஸியான ஒரு விஷயம், அம்பாளுக்கு பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்குங்க. அது கிடச்சிதுன்னா வாங்கி வாராகி அம்மனுக்கு அதையும் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு பஞ்சமி நாட்களில் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். உங்களோட வீடு கட்டுற கனவு கண்டிப்பாக நிறைவேறும். முருகருக்கும் அந்த மாதிரி தாங்க. அவருக்கு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு பிரசாதமாக வைக்கலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 6 தீபம் ஏற்றுவாங்க, வெற்றிலை தீபம். அப்படியும் ஏற்றலாம். இல்லை 6 வெற்றிலையை வச்சு நல்லா குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே தீபம் கூட ஏற்றலாம். முடிஞ்சவங்க நெய் விட்டு ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம். ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது தாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வாராகி அம்பாளையும் முருகரையும் வழிபட்டேங்க. இப்போ தீப ஆரத்தி காமிக்கிறேங்க. அதாவது நான் கற்பூர ஆரத்தி காமிக்கிறதில்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இந்த புகை
இருக்கிறதுனால அது எனக்கு ஒத்துக்கிறதில்ல. அதனால் டாக்டர் வந்து இந்த மாதிரி ஊதுவத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி புகையெல்லாம் நீங்கள் இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுலேருந்து அம்பாளுக்கும் சுவாமிக்கும் நெய் தீபத்துலேயே ஆர்த்தி காமிச்சிடுறாங்க. இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட மனமுருகி என் வேண்டுதல்கள்லாம் அவளோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த மாதிரி நான் எப்போவுமே தொடர்ந்து பஞ்சமி நாட்களில் வாராகி தேவியை வழிபட்டுட்டு வரேங்க. என் வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை தேவி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா ஏற்றங்களும், வளங்களும், செல்வங்களும், எல்லா யோகங்களும் வந்து சேருங்க. சரி, இது வரைக்காலும் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.